வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை பெரம்பலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 25 வட்டாரங்களில் உள்ள 275 நீர்வழி பகுதிகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், உற்பத்தி பணிகள், வாழ்வாதார பணிகள் ஆகியவையை நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் 2024-25 ஆண்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பயிர்களுக்கு வேளாண் இடுபொருட்களை ட்ரோன் மூலமாக துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பம், தோட்டக்கலை பயிர்களுக்கான வேளாண் இடுபொருட்களை ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கிராமப்புற இடங்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு பயிற்சி செயல்விளக்க திறல்கள் ஏற்படுத்தப்படும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறிப்பீடு, அதிக ஊட்டச்சத்து உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை மேம்படுத்தவும், நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற நெல் ரகங்களை துரித இனப்பெருக்க முறை வாயிலாக உருவாக்கவும் தேவையான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, வெங்காயம் சாகுபடியில் இயந்திரமயமாக்குதல். தமிழ்நாட்டில் மஞ்சள் பொருள், மரவள்ளி கிழங்கு, வெங்காய சாகுபடியினம் இயந்திரமயமாக்குவதற்கு சாத்தியக்கூறு சோதனை, இயந்திரங்கள், உற்பத்தி, செயல்விளக்கங்கள் ஆகியவை மேற்கொள்ளப்படும். நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜாவில் புதிய ரகங்களுக்கான ஆராய்ச்சி, நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜா ஆகிய தோட்ட இலக்கலை பயிர்களில் புதுமையான மரபியல் முறைகளை கையாண்டு மேம்பட்ட பண்புகளை கொண்ட ரகங்களை உருவாக்குவதற்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். திட்டத்துக்காக 5,44,00,000. பல்நோக்கு சேவை மையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வேளாண் சேவை மையங்கள், ஊரக வணிக நிலையங்கள், பதப்படுத்தும் நிலையங்கள், சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கி ஊரக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்நோக்கு சேவை மையங்களாக அவற்றை உருவாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான 2609 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு 4757 திட்டங்களுக்காக 457 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரை 341 கோடி ரூபாய் கடனாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வேளாண் கட்டமைப்பு நிதியின் மத்திய மானியம் பெற்று 1380 வேளாண் இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றின் விவரங்கள் வாடகை உழவன் செயலியில் இணைக்கப்பட்டு அதன் மூலம் குறைந்த வாடகை இயந்திரங்கள் பெற்று விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மின்னணு வங்கி சேவைகள் நாட்டிலேயே முதல் முறையாக கூட்டு வங்கிகளில் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை அமைப்பு UPI அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் UPI, நெஃப்ட் உள்ளிட்ட மின்னணு வங்கியில் சேவைகள் மாதந்தோறும் 1 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களால் பயன்படுத்தப்பட்டு சராசரியாக 30 லட்சம் பரிவர்த்தனைகள் 17,000 கோடி ரூபாய் அளவில் கூட்டு வங்கிகளில் நடைபெற்று வருகிறது. நேரடி நெல் கொள்முதல், நெல் அறவை திறனை மேலும் அதிகரித்திட 6 புதிய நவீன அரிசி ஆலைகள் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட உள்ளன. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொணரப்பட்ட நெல் மணிகளை இயற்கை இடர்பாடுகளிலிருந்து காத்திட நெல் சேமிப்பு கட்டமைப்புகள் 18 இடங்களில் 238 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 250 மெட்ரிக் டன் கொள்ளளவிலான 55 எண்ணிக்கையிலான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. 2024-25 ஆண்டில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான என 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை நீரினை சேமித்து பாசனத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் கதவணைகள், நீர்ஒழுங்கிகள், தடுப்பணைகள், கால்வாய்கள், ஏரிகள் அமைத்தல், மாநிலத்திற்குள் நதிகளை இணைத்தல், நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் போன்ற பணிகளை நீர்வளத்துறை மேற்கொண்டு வருகிறது.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலேயே ஒவ்வொரு ஆண்டும் தேவையான நிதியினை ஒதுக்கி தென்மேற்கு பருவமழை துவங்கும் முன்பே தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் காவேரி நீர் கடைமடை வரை செல்வது உறுதி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் காவேரி டெல்டா பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் 5338 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு 110 கோடி ரூபாய் செலவில் 919 பணிகள் மேற்கொள்ளப்படும். கால்நடை பராமரிப்பு, தீவன பயிர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கால்நடைகளுக்கான மருத்துவ வசதி அளிப்பதாலும் பால் உற்பத்தியை உயர்த்தியலும் 2022-23, 2023-24 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு 2000 ஏக்கர் தோப்புகள் பழந்தோட்டங்களில் ஊடு பயிராக தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வெற்றியினை தொடர்ந்து 2024-25 ஆண்டில் தோப்புகள் பழத்தோட்டங்களில் 5000 ஏக்கர் பரப்பில் தீவன பயிரை ஊடு பயிராக பயிரிட ஏதுவாக இத்திட்டம் 2 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மீன்வளம், உள்நாட்டு மீன் வளர்ப்போரை ஊக்குவித்து உள்ளூர் சந்தைகளின் மீன் தேவையினை நிறைவு செய்யும் வகையில் புதிதாக நன்னீர் மீன் வளர்ப்பு குளங்கள் அமைத்தல், இடுபொருள் மானியம் வழங்குதல், உயிர் குழும முறையில் மீன் வளர்ப்பு, நீரினை மறுசுழற்சி செய்து மீன் வளர்ப்பு, மீன் தீவன ஆலை அமைத்தல் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட மொத்தம் 4,60,00,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். இத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மீன் வளர்ப்போரின் வருவாய் கணிசமாக உயர்வதுடன் உள்நாட்டு மீன் உற்பத்தியும் அதிகரிக்கும். ஊரக வளர்ச்சி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இயற்கை வேலை மேம்பாட்டு பணிகளான தடுப்பணைகள், பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு குழிகள், கல் வரப்பு போன்ற பல்வேறு வகையான பணிகளோடு நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, சிறு பாசன மேம்பாடு, பாரம்பரிய நீர்நிலைகள் புதுப்பித்தல் போன்ற விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு சந்தைகளுடனான இணைப்பை உறுதி செய்வதற்கும் தமிழ்நாட்டில் பனை மரங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதை அரசு கவனத்தில் கொண்டு பனை மரங்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்கும் பொருட்டு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பனை மேம்பாட்டு இயக்கத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 47 லட்சம் பனை விதைகள் நடப்பட்டதுடன் 950 நபர்களுக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கண்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் கருவிகளும் அளிக்கப்பட்டு 350 மகளிருக்கு பனை ஓலை பயிர்கள் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் கருவிகளும் வழங்கப்பட்டன. 2024-25 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நடப்படும். மேலும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 200 பனை தொழிலாளருக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கட்டு, பிற மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளும் 100 மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் உரிய கருவிகளும் வழங்கப்படும். இதற்கான 1,14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2024-25 ஆண்டில் வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளான கால்நடை பராமரிப்பு துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, பட்டுவளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகளின் கீழ் 42,281 கோடியே 87,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவர்களின் பெருந்தலைமையை புறநானூற்று பாடலில் பறகும் திணையும் உள்ளவை எல்லாம் இரவல் மாக்கள் உணக்கொல தீர்ந்தன குறித்துமாறு எதிர்ப்பை பெறாமையின் குரல் உணங்கு விதைத்தினை உறவாய் பெய்து விதைக்காக விடப்பட்டிருக்கும் திணையையும் விருப்பத்திலும் உரையிலிட்டு இடித்து சமைத்து உணவு அளிப்பவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் உன்னத பண்பை உணர்த்துகிறது. வறிய நிலையில் இருந்தாலும் பெருந்தன்மையோடு இருக்கும் இத்தகைய உழவர் பெருமக்களின் நலனை பேணி காக்கும் அரசுதான் நம் அரசு. வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி.
உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல் ஒரு நாட்டில் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்க இந்த மாமன்றத்தில் கடந்த ஆண்டுகளைப் போலவே தமிழ்நாட்டின் 4ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்தும் அரிதான பொன்னான வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு என மனதமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஆயிரமாய் அடிசில் வைகள் 1000 அறப்புறமும் 1000 கொடியனாய் செய் கோலமும் வைகள் தோறும் 1000 மடிவியில் கம்மியர்களோடும் மங்களமும் 1000 ஒடிவியலை வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்பலை. சீவக சிந்தாமணி. வளம் நிறைந்த நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் 1000 அறச்சாலைகள் 1000 அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்கள் 1000 மேலும் செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்பியர் 1000 அதனால் நிகழும் திருமணங்களும் 1000 நாட்டில் தவிர்தலன்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000 எனும் திருத்தக்க தேவர் அவர்கள் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் கூறியுள்ளதை போலவே மக்களின் பசியையும் விவசாயிகளின் வறுமையும் அறவே அழித்து ஒழித்தல், உணவு பாதுகாப்பு அளித்தல், ஊட்டச்சத்துள்ள உணவை வழங்குதல். தமிழக அரசின் பொது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.